ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு சீக்ரெட் சாம்பார் பொடியை வச்சு அட்டகாசமான ஒரு சாம்பார் தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வானல் வச்சுக்கிட்டு அதில் இந்த சின்ன கப் அளவுக்கு 1 கப்பு கொத்தமல்லி போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். நாம் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் சாம்பார் பவுடர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மல்லியை நல்லா அடுப்பு சிம்லே வச்சு மெதுவாக வறுத்துடுங்க. நல்லா கமகமன் வாசனை வரும், லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும், அதளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அடுப்பு சிம்லே வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது 4 வரமிளகாய் போட்டு இதையும் வறுத்துக்கலாம். வரமிளகாய் ரெடி ஆகிடுச்சின்னாக்கா லைட்டாக கொஞ்சம் ஊப்பி வரும், அதுதான் அடையாளம். அப்போ நம்ம எடுத்துடணும், ரொம்ப தீ விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 6-7 வெந்தயம் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த மிளகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த வெந்தயமெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போது இந்த வானல்லேருந்து இந்த பொருள்லாம் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதோடு விட்டுக்கலாம். இப்போ சும்மா ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த அளவுக்கு பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் தூள் பெருங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அதோடு சேர்த்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட பொருள். இதை நல்லா ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் சும்மா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சாம்பார் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் 1/2 வேக்காடு அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் 1/2 வேக்காடாக இருக்கிற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, நம்ம எடுத்துக்கிட்ட காய், நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக தண்ணி காயாக இல்லாமல் மற்ற காய்க்கு இந்த பொடி போட்டு யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா ஈவனாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால அடுப்பை கம்மி பண்ணி வச்சு வதக்குங்க, இல்லாட்டி கருகி போயிடும். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் இருக்கிறதுலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுவும் நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாறை இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரணும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் வறுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளோட சாம்பார் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சாம்பார் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் காயெல்லாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அப்புறம் நீங்கள் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரை போட்டு சும்மா அப்படியே ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற ஒரு சாம்பார் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
ஏன்னா நம்ம அதெல்லாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தாளிச்சதுக்கப்புறமா எடுத்து அந்த சாம்பாரில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி. எப்பயுமே இந்த தாளிப்பு சேர்த்தா தான் அந்த சாம்பாருக்கு நல்லா வாசனையே வருங்க. அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான சாம்பார் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் பவுடரும் சீக்ரெட் சாம்பார் பவுடரும் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சாம்பார் ஸ்டைல் நீங்கள் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.